53 வேட்பாளர்களை இப்பொழுது களத்தில் நிறுத்தியிருக்கிறோம். நாடார் சமுதாயத்திலிருந்து அறிவித்திருக்கிறேன், முக்குளத்தூர் சமுதாயத்திலே அறிவித்திருக்கிறோம், வன்னியர் சமுதாயத்திலிருந்து அறிவித்திருக்கிறோம். நீங்கள் பிரிவினைவாதம் பேசுகிற மாதிரி இருந்தால் சென்னை ராஜதானி எங்களிடம் ஒப்படைங்கள். பேரறிஞர் பெருந்தகை திரு அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் 1967 தமிழக சட்டமன்றத்தில். அப்பொழுது எந்த ஒரு தெலுங்கு சமுதாயத்தைச் சேர்ந்த மனிதனும் தமிழ்நாடு என்ற பெயருக்கு எதிராக குரல் கொடுக்கவே இல்லை. நான் ஒரே வீட்டிலே 900 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை போய் நீங்கள் தெலுங்கு என்று சொல்ல முடியுமா? நீங்கள் நான் தமிழனாகத்தான் உணர்வுபூர்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 35 அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்றால் சதவீதப்படி பார்த்தால் எங்களுக்கு ஒரு 10 அமைச்சர்களாவது கொடுக்க வேண்டும். அது நியாயமா கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். அதுல என்ன குறை இருக்கிறது? சென்னை ராஜதானியாக இருக்கும் பொழுது முதலமைச்சர்களாக தெலுங்கு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களே இருந்து வந்தார்கள். அதை என்ன சொல்கிறீர்கள்? முதலமைச்சரை தெலுங்கு என்று சொல்வதே முன்னாடி தவறு. அவர் தமிழகத்தினுடைய மண்ணின் மைந்தன். நாங்கள் எல்லாம் தமிழர்கள் என்ற போர்வையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழைத்தான் தாழ்மொழியாக கொண்டிருக்கிறோம். நாங்கள் விஜயநகரத்தினுடைய வாரிசுகள். தமிழ் தேசியம் என்று ஒரு தீர்மானத்தை நீங்கள் இயற்றி இருக்கிறீர்களா? தமிழர் கிடையாது சார். என்னுடைய கருத்து தமிழர் இல்ல. உங்களுக்கு என்ன ப்ரூஃப் சார் இருக்கு கையில? பாருங்க சார். தூத்துக்குடி தொகுதியினுடைய வேட்பாளர் வேட்பாளர் எஸ் செல்வராஜ். காஞ்சிபுரம் தொகுதியினுடைய வேட்பாளர் சென்னை ஆர்கே நகர் தொகுதியினுடைய வேட்பாளர் சமூக சேவைக்கு 24 மணி நேரம் அவங்க சமூக சேவையில் தான் இருக்காங்க. ராணி வழக்கறிஞர் ஞானரதம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி சமூக சேவகர். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராயபுரம் தொகுதியின் வேட்பாளர் பிரபல தொழிலதிபர், தென் மாவட்டத்தினுடைய பிரபல தொழிலதிபர், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆலங்குளம் தொகுதியினுடைய வேட்பாளர் ராஜேஷ் நாராயண். திருச்சி பெல் நிர்வாகத்தினுடைய முன்னாள் அதிகாரி திரு ராஜா. திருவெரும்பூர் தொகுதியினுடைய வேட்பாளர், ஒசூர் தொகுதியினுடைய வேட்பாளர் திரு முத்துச்செல்வம். பிரபல தொழிலதிபர் மேலச்சேரி தொகுதியினுடைய வேட்பாளர் அன்புக்குரிய நண்பர் திரு கிரி குட்டாலம். தஞ்சாவூர் தொகுதியினுடைய வேட்பாளர் அன்பு சகோதரர் திரு கபில் தேவ். ரொம்ப வேகமா ஓடி கபில் தேவ். அம்பத்தூர் தொகுதியினுடைய வேட்பாளர் அன்பழகன். சோழிங்கநல்லூர் தொகுதி வேட்பாளர் நந்தகுமார். ஆவடி தொகுதியினுடைய வேட்பாளர் பிரபல மருத்துவமனை நிர்வாகி திரு அசோக்குமார். விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் தொகுதியினுடைய வேட்பாளர் திரு குணா பாண்டியன். குணா பாண்டியன் பிரபல மருத்துவர். திருத்தணி தொகுதியினுடைய வேட்பாளர் டாக்டர் சஞ்சய் குமார். பொது சேவையில்
தினந்தோறும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள மருத்துவர் தியாகராயனர் தொகுதியுடைய வேட்பாளர் இதயத்தின் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி. எங்கள் சமுதாயத்தினுடைய ஆரம்பகால போராளி, களப்போராளி, இன்னமும் களத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் போராளி கடந்த 50 ஆண்டுகளாக சமுதாயத்திற்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார். பிரபல வழக்கறிஞர், நாம் தெலுங்கர் கட்சியினுடைய தலைவர், அன்பிற்குரிய பிரபல அதிகாரி, பெல் நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரியாக இருந்தவர் திரு குமார். பிரபல சினிமா பிரபலம், அன்பிற்குரிய சமூக சேவகர் திரு வாகீஸ்வரன் அவர்கள். நாம் தெலுங்கர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், மக்கள் படை கட்சியினுடைய தலைவர், அன்பிற்குரிய சகோதரர் ராம் பிரகாஷ் அவர்கள். RSS அமைப்பினுடைய முக்கியஸ்தர் சுரேஷ் பாபு அவர்கள். பிரபல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர், தருமபுரி மாவட்டத்தினுடைய தலைவர் தருமபுரி சிவகுமார். என்னுடைய நெருங்கிய நண்பர், 25 ஆண்டு கால நண்பர், சரணமோகன் நிர்வாகத்தினுடைய சீனியர் மேனேஜர். என் தமிழ் மக்கள் வாழ்க, தெலுங்கு வாழ்க, என் தெலுங்கினம் வாழ்க, திராவிட பேரரசை அமைப்போம். நான் தமிழ் தெலுங்கு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன். ஏற்கனவே ஒரு முறை நான் தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளராகவும் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராகவும் இருந்துள்ளேன். தற்பொழுது எங்களது கட்சியினுடைய சார்பாக 53 வேட்பாளர்களை இப்பொழுது களத்தில் நிறுத்தியிருக்கிறோம். இங்கு உள்ளவர்கள் போக, இங்கு அனைவரும் வேட்பாளர்கள், இங்கு உள்ளவர்கள் போக சிலருடைய பெயர் பட்டியலையும் படிக்க இருக்கிறேன். சுமார் 150 தொகுதிகளில் எங்களது கட்சி வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு மாதத்தில் மீதமுள்ள வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவதாக திட்டமிட்டிருக்கிறோம். ஒற்றுமையான தமிழகம், இன வேறுபாடுகள், மொழி பிரிவினைவாதம் ஏதுமற்ற ஒரு தமிழகத்தை நாங்கள் வழிநடத்த தயாராக இருக்கிறோம். திராவிட ஆட்சி இந்த மண்ணிலே மறுபடியும் அமைப்பதற்கு எங்களது இயக்கம் உறுதுணையாக இருக்கும். நாங்களும் திராவிட இயக்கத்தை, திராவிட ஆட்சி இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் பாடுபடவும் தயாராக இருக்கிறோம். மக்களை இன ரீதியாகவும், மொழி ரீதியாகவும், பண்பாட்டு ரீதியாகவும் பிரித்து பிரிவினைவாத சக்திகள் ஒரு சில தரக்குறைவான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணில். அதை வன்மையாக கண்டிக்கிறேன். வேறு அறுப்போம். சார், என்ன மாதிரியான கொள்கையோட வரீங்க சார்? எந்த மாதிரியான கொள்கையோட வரீங்க? சமத்துவம், சகோதரத்துவம், மத நல்லிணக்கம் போன்ற சட்டத்திற்கு உட்பட்ட நடவடிக்கைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த 8 ஆண்டுகளாக ஒரு இயக்கத்தினுடைய பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனாக இருக்கிறேன் தமிழகத்தில். இதுவரையில் என் மீது எந்த வழக்கும் இல்லை, என் கட்சிக்காரர்கள் மீதும் எந்த வழக்கும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த சமுதாயத்திற்கும் மதத்திற்கும் எந்த ஜாதி பிரிவினைவாதம் என்ற பெயரிலே மக்களை பிரித்தாளுகிற ஒரு கேவலமான அரசியலை நாங்கள் செய்வதில்லை. மறுபடியும் திராவிடத்தை கொண்டு வரணும்னு சொல்றீங்க. அப்ப இப்ப இருக்கிற திராவிட கட்சி இல்லையா? திராவிடத்திலே நாங்களும் இருக்கிறோம். திராவிடம் என்பது தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளு, கன்னடம் இது அனைத்தும் சேர்ந்ததுதான்
திராவிடம். இந்த திராவிட ஆட்சியாளர்களை எதிர்த்தும் தமிழ் தெலுங்கு மக்களை எதிர்த்தும் சில பிரிவினைவாத அமைப்புகள் குரல் எழுப்பி வருகின்றன தமிழகத்தில். அதை வன்மையாக கண்டிக்கிறேன். அதாவது நீங்க சீமானை கண்டிக்கிறீங்க அப்படின்றத எடுத்துக்கலாமா? சீமானை நான் கண்டிக்கிறேன். தமிழ் தெலுங்கு தேசிய கட்சின்னு வச்சிருக்கீங்க, ஆனா உங்க கட்சியில் தமிழ் கேண்டிடேட் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? நாங்கள் போட்டிருக்கிறது, அறிவித்திருக்கிற இந்த 53 வேட்பாளர்களில் தமிழ் தெலுங்கு அனைத்து சமுதாயத்திலிருந்தும், இந்த 2 மொழி பிரிவினைவாத மொழி குடும்பத்திலிருந்தும் நான் அறிவித்திருக்கிறேன். ஒரே ஒரு நாடார் தான் அறிவிச்சிருக்கீங்க, மத்த எல்லாருமே தெலுங்கரா இருக்காங்க. தொகுதி இருக்கிறது. அப்ப சீமான மாதிரி உங்களுக்கு தெலுங்கு மொழி வரி இருக்கு. அனைவருக்கும் நான் வாய்ப்பு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். இல்ல, மொழி வரி உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. நாடார் சமுதாயத்திலிருந்து அறிவித்திருக்கிறேன், முக்குளத்தூர் சமுதாயத்திலே அறிவித்திருக்கிறோம், வன்னியர் சமுதாயத்திலிருந்து அறிவித்திருக்கிறோம், அனைத்து சமுதாய செட்டியார் சமுதாயத்திலிருந்தும் அறிவித்திருக்கிறோம். எங்களிடம் குறிப்பிட்ட ஜாதிக்காக தான் என்பது மாதிரியான கொள்கைகள் எங்களிடம் இல்லை. நீங்க மொழி பிரிவினைவாதம் பண்றீங்க சார். நீங்க மொழி பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துறீங்களா? ஏன்னா சீமான் தமிழர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்கிறப்போ நீங்க தெலுங்குங்கிற கான்செப்டை எடுக்கிறது நீங்களே தமிழ்நாட்டை பிளவுபடுத்துற மாதிரி தானே இருக்குது. தமிழ்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு தெலுங்குல வேட்பாளர்களை அறிவிக்கிறதுலாங்கிறது. ஆந்திராவா இருந்தா பரவாயில்ல, தமிழ்நாட்டில் அது போன்று நடத்துறதுங்கிறது மொழி பிரிவினைவாதத்துக்கு அடிப்படையாக தானே வருது. அது ஆந்திரா தமிழ்நாடு என்பதெல்லாம் 1952க்கு பின்னர் தான். அதற்கு முன் இந்த நிலம் மெட்ராஸ் பிரசிடென்சி. நீங்கள் பிரிவினைவாதம் பேசுகிற மாதிரி இருந்தால் சென்னை ராஜதானி எங்களிடம் ஒப்படைங்கள். மக்களுடைய நாட்டினுடைய நிர்வாகத்திற்காகத்தான் நேரு 1952 ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் என்று பிரித்தார். அதற்கு பின் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு முக்கிய தலைவராக இருந்த, நம்மையெல்லாம் இன்று கொள்கை அளவில் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பேரறிஞர் பெருந்தகை திரு அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் 1967 தமிழக சட்டமன்றத்தில். அப்பொழுது எந்த ஒரு தெலுங்கு சமுதாயத்தைச் சேர்ந்த மனிதனும் தமிழ்நாடு என்ற பெயருக்கு எதிராக குரல் கொடுக்கவே இல்லை. இந்த மண்ணின் மைந்தர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரே வீட்டிலே 900 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை போய் நீங்கள் தெலுங்கு என்று சொல்ல முடியுமா? நீங்கள், நான் தமிழனாகத்தான் உணர்வுபூர்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த நிலைக்கும் சென்று எங்களது உரிமைகளை காக்க எங்களிடம் வலு இருக்கிறது. எங்களால் முடியும். எந்த போராட்டத்திற்கும் நான் ரெடியாக இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு முதலமைச்சரை தெலுங்கர் சொல்லிக்கிட்டு தெலுங்கருக்கு தான் நிறைய வாய்ப்புகளும் நிறைய சலுகைகளும் கொடுத்துட்டு இருக்காங்க மாதிரி ஒரு பேசிட்டு இருக்காங்க. இது தவறான பொய் பிரச்சாரம் சார். அப்படிதான் நான் பதில் சொல்ல முடியும். 35 அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்றால் சதவீதப்படி பார்த்தால் எங்களுக்கு ஒரு 10 அமைச்சர்களாவது கொடுக்க வேண்டும். அதை நியாயமா கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். அதுல என்ன குறை இருக்கிறது? சென்னை ராஜதானியாக இருக்கும் பொழுது முதலமைச்சர்களாக தெலுங்கு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களே இருந்து வந்தார்கள். அதை என்ன சொல்கிறீர்கள்? முதலமைச்சரை தெலுங்கு என்று சொல்வதே முன்னாடி தவறு. அவர் தமிழகத்தினுடைய மண்ணின் மைந்தன், தமிழ்நாட்டிலே பிறந்தவர். அவர் தந்தையார் தமிழ்நாட்டிலே பிறந்தவர். திருவாளர் முன்னாள் முதலமைச்சர் தமிழின தலைவர் மாண்புமிகு கருணாநிதி அவர்கள். அவரை போய் எப்படி தெலுங்கு என்று சொல்கிறீர்கள்? நேற்று முந்தானத்து வந்த பஸ்ல இறங்கிட்டோம் ஆந்திராவிலிருந்து. நாங்கள் மண்ணின் மைந்தர்கள். உங்களுக்கு என்ன வெறி இருக்கிறதோ, எங்களை எதிர்த்து குரல் நீட்டுகிற உங்களுக்கு என்ன அகம்பாவம் வெறி இருக்கிறதோ அதற்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் எங்களுக்கும் அந்த வெறி இருக்கிறது. தெலுங்கு குடும்பங்கள், நாங்கள் தெலுங்கு குடும்பங்கள், அவ்வளவுதான். தமிழகத்தில் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மார்வாடிகள் இருக்கிறார்கள், கன்னடர்கள் இருக்கிறார்கள், மலையாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட தெலுங்கு சமுதாயத்தை மட்டும் டார்கெட் செய்து எங்களுக்கு எதிரான ஒரு தவறான பிரச்சாரத்தை சிலர் கட்டமைக்கிறார்கள். இதற்கு நான் காவல்துறையும் நான் வேண்டி விரும்பி கேட்பது என்னவென்றால், நீங்கள் அந்த மீடியா ஸ்கிரீனிங், இந்த யூடியூப், இந்த மாதிரி வலைதளங்களில் வருகின்ற தான் தோன்றித்தனமான பொய் பிரச்சாரங்களை நீங்கள் தடை செய்வதற்கு சரியாக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்ற அந்த ஒரு குற்றம் சாட்டை மட்டும் நான் செலுத்துகிறேன், நான் வைக்கிறேன். காவல்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும். இந்த விஷயத்தில் யார் வேண்டுமானாலும்
யூடியூப்ல ஃபேஸ்புக்ல போயிட்டு ஒரு சமுதாயத்தை தரக்குறைவாக பேசக்கூடிய நிலை இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சரையே பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. முதலமைச்சர் என்பவர் மக்களுடைய தலைவர், மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டை போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர். அவரையே விமர்சிக்கிறார்கள். சாதாரண எங்களை மாதிரி மனிதர்களுடைய நிலை என்ன? எத்தனை சதவீதம் வாக்கு பெறுவீங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை சதவீதம் என்பதை விட சார், கடந்த சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக தெலுங்கு சமுதாயத்திலிருந்து வந்த நான் இத்தனை வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பொது தேர்தலை சந்திக்கிறேன். அதுதான் எங்களது வெற்றி. நான் எத்தனை சதவீதம் வாங்குகிறேன், நான் எப்படி ஆட்சி கட்டிலே பிடிக்க போகிறேன் என்று பொய் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அப்ப நீங்க வாக்கு சதவீதத்தை பிரிப்பீங்க, திமுகவோட வாக்கு சதவீதத்தை பிரிப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி நீங்கள் நினைக்க கூடாது. இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டிருந்தால் எங்களுக்கென்று பல கோரிக்கைகள், சமுதாயத்தினுடைய கோரிக்கைகள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பிலே இருக்கிறது. எந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படவில்லை. ஜிடி நாயுடு பாலம் வைத்ததற்கே நீங்கள் நிறைய பேர் தமிழகத்திலே எதிர்குரல் கொடுக்கிறார்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. கோயம்புத்தூரை கட்டி எழுப்பிய ஒரு மகான் ஜிடி நாயுடு. கோயம்புத்தூர் தொழில் நிறுவனமாக, தொழில் ஒரு நகரமாக மாறுவதற்கு ஜிடி நாயுடைய பங்களிப்பும் அவருடைய கண்டுபிடிப்பும் இந்த தமிழகத்திற்கு தான் சொத்து. நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெலுங்கு குடும்பங்கள் தனது முதலீடுகளை முழுக்க முழுக்க தமிழகத்தில் தான் செய்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காகத்தான் பாடுபடுகிறார்களே தவிர ஆந்திராவிலே போய் எந்த முதலீடும் செய்வதில்லை, தெலுங்கானாவிலே போய் எந்த முதலீடும் செய்வதில்லை. இது எங்களுடைய மண்ணாக நாங்கள் நினைக்கிறோம். இது மண்ணுக்கான உரிமை. எங்களது மண்ணுக்கான உரிமையில் தலையிட்டால் நாங்கள் எந்த நிலைக்கும் சென்று போராட தயாராக இருக்கிறோம். அப்படி சொல்றீங்க சார். ஆனா ஆந்திராவில பவன் கல்யாண் வராரு, கேஜிஎஃப் மாநாடு நடத்துறீங்க. இங்கேயே நீங்க ஆந்திராவில எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு ஒரு அடையாளப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இதே தெலுங்கு மக்கள் தான் பண்றாங்க. அப்படி வைகோ விஜயகாந்த் 2 பேரும் திமுக அலைன்ஸ்ல இருக்கிறப்ப அதே மாரி உங்களுக்கு பிரதிநிதித்துவம் என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே வைகோ இருக்காரு, விஜயகாந்துடைய கட்சி இருக்கு, தேமுதிக இருக்குது. திமுக நிறைய எம்எல்ஏ இருக்காங்க, அதிமுக எம்எல்ஏ அமைச்சர்கள் இருக்காங்க. பெரும்பாலான அமைச்சர்கள் தெலுங்கர்களா தான் இருக்காங்க. திமுக, அண்ணா திமுக போன்ற பெரிய இயக்கங்கள், இந்த நாட்டை ஆண்ட இயக்கங்களிலேயே இருந்து கொண்டிருக்கிற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எங்கள் சமுதாயத்திற்காக குரல் கொடுக்க முடியுமா? அதான் நீங்க சொல்றீங்க, ஜிடி நாயுடு பாலம் கொடுத்துருக்காங்கிறீங்க, கட்டபொம்மன் பேருக்கு திருமங்கலத்துல பாலத்தை கொடுத்துருக்காங்க, பாஞ்சாலங்குறிச்சி பண்ணிருக்காங்க. எல்லாமே இந்த அரசு பண்ணிட்டு தானே இருக்கு. இப்ப எதுக்கு தனியா ஒரு அரசியல் இயக்கம் எடுத்து நீங்க பண்ணணும் என்ன இருக்கு? தனியா உங்களுக்கு சமுதாயத்திற்காக குரல் எழுப்ப மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், அனைத்து சமுதாயத்தினுடைய வாக்கை பெற்று வருகிற ஒரு பிரதிநிதி எப்படி குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்காக குரல் கொடுப்பார்? இந்த கேள்வி நீங்கள் மருத்துவர் ஐயா ராமதாசிடம் கேட்டால் நல்லா இருக்கும். வன்னியர் சமுதாயத்திலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஏன் திருவாளர் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஒன்றை நடத்தி அவரு சமுதாயத்துக்காக கேட்கிறாரு. வன்னியர்ங்கிற சமுதாயத்துக்கு தான் கேட்கிறாரு. எங்கள் சமுதாயத்துக்கு தான் நானும் கேட்கிறேன் சார். இந்த உரிமை குரல் எங்களது மக்களுக்காக கேட்கிறீங்க. நீங்க ஒரு மொழிக்காக கேட்கிறீங்க. நீங்க எங்களது மொழிக்காக இல்ல சார். அந்த மொழியை பற்றி நான் பேசுகிறேன் என்றால் அந்த மொழியை பயன்படுத்துபவர்கள் யார்? மக்கள் தானே. அது எல்லா ஜாதியும் இருக்குல்ல சார். அவர் வன்னியர்ங்கிற ஒரு சமுதாயத்துக்கு தானே கேட்கிறாரு இடஒதுக்கீடு. நீங்க தெலுங்கு கம்யூனிட்டில 100கணக்கான ஜாதி இருக்கும். எல்லாத்துக்கும் கேட்டீங்கன்னா மத்தவங்க எங்க போவாங்க? அவர்கள் மக்கள் இல்லையா? 100கணக்கான ஜாதிகள் தெலுங்கு சமுதாயத்தில் இருக்கிறது என்பதற்காக அவர்களது உரிமைகள் பறிக்கப்படலாமா? உங்களுக்கு இருக்கு சார். உங்களுக்கு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா மற்ற சமுதாயம் எங்க போவாங்க? எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தா மற்ற சமுதாயம் எங்க போவாங்க? நான் மற்ற சமுதாயத்தினுடைய உரிமைகளை கேட்கவில்லை. மற்ற சமுதாய மக்களுடைய கோட்டாவை நாங்கள் தட்டி பறிக்க தயாராக இல்லை. எங்களுக்கு உரிய கோட்டாவை ஒதுக்குங்கள் என்றுதான் சொல்கிறோம். நீங்க பேசுறத பார்த்தா நீங்க தட்டி பறிக்கிற மாதிரி தான் பேசுறீங்க. நான் தட்டி பறிக்க தயாராக இல்லை. தூண்டுற மாதிரி தான் இருக்குது. நீங்க ஸ்டேட்டுக்குள்ள மொழிவரியை தூண்டுற மாதிரி தான் பேசுறீங்க. நான் தான்தோணித்தனமாக சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு எந்த மக்களுடைய உரிமையையும் தட்டி பறிக்க நான் தயாராக இல்லை. நீங்கள் கமிஷன் போடுங்கள், நீதி கமிஷன் போடுங்கள், ஒரு நபர் கமிஷன், 2 நபர் கமிஷன் போடுங்கள். சட்டப்படி ஒரு நீதிபதி அதை முடிவு செய்யட்டும்.
எத்தனை சதவீத தெலுங்கர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் எங்களுடைய கருத்துப்படி முதற்கட்டமாக நான் சொல்ல வேண்டும் என்றால் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படவில்லை. இதுதான் பிரச்சனை. நாங்கள் எல்லாம் தமிழர்கள் என்ற போர்வையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழைத்தான் தாழ்மொழியாக கொண்டிருக்கிறோம். எங்களுக்கென்று எந்த விதமான கோட்டாவும் இல்லை. நீங்கள் முறையான மொழி சிறுபான்மையினர் கோட்டா உங்களுக்கு வரும்ல? மொழி சிறுபான்மையினர் கோட்டா உங்களுக்கு வரும்ல? மொழி சிறுபான்மையினர் கோட்டா எங்களுக்கு இல்லையே. நாங்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் தானே இருக்கிறோம். பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே நூற்றுக்கணக்கான பிரிவுகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். எங்களுக்கு என்று என்ன உரிமை இருக்கிறது? அருந்ததியர் கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சீட் கொடுத்துருக்கீங்க? அருந்ததியர் கம்யூனிட்டிக்கு பேசிட்டு இருக்கோம். இப்ப 53 வேட்பாளர்கள் தான் வந்திருக்காங்க. இப்போ இன்னும் மீதி இருக்கிற 234 தொகுதியில பேசும்பொழுது எந்தெந்த தனி தொகுதிகள் அவங்க நிக்க விரும்புறாங்களோ கொடுக்கறதுக்கு தயாராக கேட்டா பொது தொகுதி கூட தயாரா. சரி, இப்போ சீமானெல்லாம் எதிர்க்கிறீங்க, எல்லாரும் எதிர்க்கிறீங்க, ஓகே. இது இவ்வளவு நாள போராட்டம் எதுவும் இல்லாம இப்போ தேர்தல் வர நேரத்துல இப்போ களத்துல குதிக்கிறீங்களே, அதுதான் நீங்கள் என்னை புரிந்து கொண்டது. நான் 2019 இந்த கட்சியை பதிவு செய்த கட்சியாக வைத்து நான் நாடாளுமன்ற வேட்பாளர், தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர். நான் இன்றைக்கு தேர்தல் வருகிறது என்பதற்காக வந்த ஆள் இல்லை. 2021 மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டவன். இப்பொழுது இந்த கடந்த தேர்தலில் நான் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தேர்தலிலே எங்களது நிலைப்பாட்டிலே கொஞ்சம் மாற்றம் இருக்குது. யாருடன் கூட்டணி? கூட்டணியை பற்றி எந்த பேச்சும் இதுவரை எழவில்லை. இன்னும் நேரம் இருக்கிறது. கூட்டணி இல்ல, கூட்டணின்ற பேச்சு இருந்துச்சுன்னா நீங்க 53 வேட்பாளர் ஏன் நிறுத்தணும், அறிவிக்கணும்? பயண திட்டம், எங்களுக்கான வேட்பாளர்கள் நிறுத்துவது எங்களது பயண திட்டம். எங்களது கொள்கை திராவிட பேரரசை இந்த மண்ணிலே மீண்டும் நிலை நிறுத்துவதுதான். இந்த பயணத்தில் ஒரு கட்டமாக பேச்சுவார்த்தை என்று வந்தால் நாங்கள் பிடிவாதம் பிடிக்காமல் நாங்கள் பேசுவோம். 60 வருஷமா தமிழ்நாட்டில் திராவிட அரசு தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல என்ன திராவிட பேரரசு, திராவிட கட்சி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. மாத்தி ரெண்டு ஆட்சியுமே திராவிடர்கள் தான். வேற இது வரைக்கும் வேற எந்த ஒரு ஆட்சியுமே வரல. அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன திராவிட அரசுன்னு கேட்கிறேன். தமிழ் தேசியம் என்ற பெயரில் போலித்தனமான ஒரு கட்டமைப்பை வைத்து அரசியல் செய்கிற நபர்களின் நடவடிக்கைகளை நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீர்கள்? அங்க ஒரு வெற்றிடம் இருக்குல்ல, தமிழர்கள் என்று பேசுவதற்கு இங்க ஆளே இல்லையே. இப்ப சீமா, நீங்கள் சொல்வதை நான் ஆமோதிப்பதாக இருந்தால் இந்த மண்ணிலே குழியை வைத்து பிரிவினைவாதம் பேசாமல் இருந்திருந்தால் இப்பொழுது இந்த பேச்சுக்கு இடமில்லை. நீங்கள் மொழியை வைத்து ஒரு சிலர் குறுகிய கண்ணோட்டத்தோடு அரசியல் செய்யும் பொழுது நாங்கள் திராவிடத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சார், கர்நாடகாவில் தான் தமிழர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மினிஸ்டர் கூட வர முடியாது, சிஎம் ஆக முடியாது, டெப்டி சிஎம் ஆக முடியாது. ஆனால் 60 வருஷத்துல நீங்கள் எத்தனையோ பேர் தெலுங்குல சீஃப் மினிஸ்டர் கேட்டகரியில் இருந்திருக்கீங்க. இன்னமும் பதவின்னு சொல்லி தெலுங்குல கேட்டால் அப்போ தமிழர்கள் எங்கே போவாங்க? நாங்கள் பதவி கேட்பது என்பது வேறு. நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், நீங்கள் சொல்கிற விஷயம் கர்நாடக தமிழர்களை பற்றி. கர்நாடகத்திலே வாழ்கிற தமிழ் சமுதாயம், கர்நாடகத்திலே வாழ்கிற தமிழ் சமுதாயம் 1000 ஆண்டுகளாக 800 ஆண்டுகளாக அங்கே வாழவில்லை. அவர்கள் எல்லாம் பணி நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக கர்நாடகத்துக்கு கடந்த 100 ஆண்டுகளில் போனவர்கள். நாங்கள் விஜயநகரத்தினுடைய வாரிசுகள். விஜயநகர பேரரசு டெல்லி சுல்தானியர்களை விரட்டுவதற்காக குமார கம்பனன் தலைமையிலே கொண்டு வரப்பட்ட இங்கு உள்ள பாண்டிய மன்னர்கள், தமிழ் மன்னர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் தளபதி குமார கம்பனன் தலைமையில் மதத்தையும் மக்களையும் காப்பதற்காக மதுரை மண்ணிலே, மதுரை நாட்டை வந்து எதிரிகளை துரத்திவிட்டு நாங்கள் நல்ல நிர்வாகத்தை கொடுத்தோம், தமிழை வளர்த்தோம், இந்து மதத்தை வளர்த்தோம்.
கலாச்சாரத்தை வளர்த்தோம், நிறைய கோயில்களை கட்டினோம். எங்களுக்கும் கர்நாடகத்திலே போய் இருக்கக்கூடிய தமிழ் சகோதரர்களுடைய நிலையும் வேறு. எங்கள் நிலை, எங்களுடைய சூழல் 700 ஆண்டுகள், 800 ஆண்டுகள், 900 ஆண்டுகள் சம்பந்தப்பட்டது. அப்ப எங்களுக்கு என்று உரிமைகள் இருக்கிறது. இல்ல நீங்க அப்படியே பிஜேபியோட வாய்ஸ் மாதிரி இருக்கு உங்களோட வாய்ஸ். பிஜேபி வாய்ஸ் என்னன்னு நான் பார்க்கவில்லை. பிஜேபியோட வாய்ஸ் மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. 2 பேர் வந்திருக்காங்க சார், பிஜேபி தான் வந்திருக்காங்க. யாராவது நண்பர்கள் என்ற பெயர்ல வரும். அவர்கள் திராவிடர் என்பதற்காக இல்ல, என்னுடைய நண்பர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் வந்திருக்காங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதா சார்? வேட்பாளர் வச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதா பிஜேபியோட? கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான பேச்சும் யாருடனும் இன்னும் செய்யவில்லை. எங்களது நோக்கம், எங்கள் கட்சியினுடைய நோக்கம் தனியாக களம் காண்பது என்பதுதான் எங்களது நோக்கம். தனியா கலங்கான்னு பார்த்தா இல்ல சீமானுக்கு நாங்களே 234 கேண்டிடேட் நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் நிப்பாட்டுறோங்கிற நிப்பாட்டுறீங்க. சீமான் எங்களுக்கு எதிரியாக நாங்கள் நினைக்க முடியாது. நாங்கள் தத்துவத்தை தான் எதிர்க்கிறோம். காலத்திலே ஒருவர் சொன்னார், ஒரு பிரிவினைவாதி தமிழர் சேனை என்று வைத்துக் கொண்டு நகைமுகன். அதுக்கப்புறம் பாரதி ராஜா கூட பிரிவினைவாதத்தை பத்தி பேசினார். ஒரு காலத்திலே ஆதித்தனார் கூட தமிழ் தேசியம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்தார், நாம் தமிழர் என்று. இன்றைக்கு சீமான், நாளைக்கு வேறு யாராவது ஒருவர் வருவார்கள். இந்த மனிதர்கள் போய்கொண்டே இருப்பார்கள். இது ஒரு மூவிங் ஜெனரேஷன். சரி, இப்ப பிரிவினவாத கட்சி அதிகமாயிட்டே இருக்கு. நீங்க தமிழ் தெலுங்கு தேசிய கட்சி வச்சிருக்கீங்க. தமிழர்களை தெலுங்கர்களை எப்படி ஒன்றிணைக்க போறீங்க? எங்களுடைய நல்ல அணுகுமுறையின் காரணமாகவும், எங்களுடைய நல்ல அப்ரோச் பழக்க வழக்கங்களின் காரணமாகவும், பிரிவினைவாதமற்ற இந்த சமுதாயம், இந்த மண்ணிலே அனைவரும் வாழ வேண்டும். இதிலே நாங்கள் தான் முதன்மையானவர்கள், நீங்கள் இங்கு வாழதான் முடியும், ஆள முடியாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. சீமான் சொல்கிறார், மற்றவர்கள் எல்லாம் இங்கு வாழதான் முடியும், நாங்கள் தான் ஆள முடியும். நீ யார் அதை பத்தி கேட்கறதுக்கு? Who are you? இந்திய அரசியல் சட்டம் எனக்கு என்ன உரிமையை கொடுத்திருக்கிறதோ அதை நாங்கள் செயல்படுத்துவோம். அதற்காக எந்த நிலைக்கும் சென்று எங்களது உரிமைகளை காப்போம். நீங்கள் தமிழ் தேசியம் என்று சொல்கிறீர்கள். நான் பட்டவர்த்தனமாக பகிரங்கமாக சவால் விடுகிறேன் சீமானுக்கும் தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கும். இது இந்திய தேசியம். தேசியம் என்றால் ஒன்றுதான், இந்தியன் நேஷனலிசம். திஸ் இஸ் இன் பிராக்டிஸ். இப்பொழுது நாட்டிலே அமுலிலே இருக்கக்கூடிய ஒரே தேசியம் இந்திய தேசியம். நீங்கள் தமிழ் தேசியம் என்று ஒரு தேசியத்தை நீங்கள் கையில எடுத்தால் நீங்கள் தீர்மானம் போடுகிறீர்களா? எதற்கெதற்கோ தீர்மானம் போடுகிறீர்கள். தமிழ் தேசியம் என்று ஒரு தீர்மானத்தை நீங்கள் இயற்றியிருக்கிறீர்களா? அந்த தீர்மானத்தை மத்திய அரசிற்கு நீங்கள் அனுப்புகிறீர்களா? அல்லது பிரதமர், உள்துறை அமைச்சருக்கு நீங்கள் அனுப்பி இருக்கிறீர்களா? ஏற்கனவே பல தேசியங்கள் இந்த மண்ணிலே, இந்திய மண்ணிலே பேசப்பட்டு அவர்கள் நிர்மூலமாக்கப்பட்டார்கள். உதாரணத்துக்கு நாகாலாந்து, போடோலாந்து, காலிஸ்தான், இது போன்ற எத்தனையோ பிரிவினைவாத அமைப்புகள் இந்த மண்ணிலே எங்களுக்கு தனி தேசியம் வேண்டும் என்று குரல் எழுப்பி அவர்கள் பட்ட பாடு என்ன என்பதை இந்த உலகம் அறியும். உங்களுக்கு அந்த தைரியமும் திராணியும் இருக்கிறதா? மத்திய அரசுக்கு தீர்மானம் அனுப்புகிற திராணி இருக்கிறதா உங்களிடம்? முன்னாடி யாரை ஏமாற்றுகிறீர்கள்? 234 தொகுதியில 11 எம்எல்ஏ அவர் கொடுத்திருக்காரு. சீமான் தெலுங்கு கேண்டிடேட்ஸ் கொடுத்திருக்காரு. தெலுங்குலயே ஓட்டம் தான் கேட்கிறாங்க. அவர் சிஎம் தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எம்எல்ஏ ஆகக்கூடாது, எம்பி ஆகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. 11 பேர் கொடுத்திருக்காரு. அவர் சொல்லுகிறார் முதலமைச்சராக நான் தான் வர முடியும் என்கிறார். இவரே ஒரு மலையாளி, இவரே ஒரு கேரளத்தை சேர்ந்த நபர். உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? உங்கள்ட்ட என்ன சார் ப்ரூஃப் இருக்கு? அவர் மலையாளி நீங்க மட்டும் சொல்லுங்க, என்ன ப்ரூஃப் இருக்கு? அவர் எங்களை ஆந்திராவில வந்ததுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ஏதா இமிகிரேஷன் ரெக்கார்ட் இருக்குங்களா? நீங்களே தமிழ் தெலுங்கு தேசிய கட்சி நீங்க வச்சிட்டு நீங்க தெலுங்குன்னு சொல்லிட்டு நாங்க மலையாள குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அத டிக்ளேர் மலையாளத்துல பேசிட்டு தமிழ்ல தான பேசுறாரு அவர். நல்லா கேட்டுங்க, நாங்க தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு மறைப்பதற்கு எந்த விதமான யோசனையும் இல்லை, நாங்கள் அதற்கு தயாராகவும் இல்லை. நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? ஆமா, நான் ஒத்துக்கிறேன். 100%. I am
தெலுங்கு. I am coming from a Telugu family. அதான் நீங்களே இப்ப அதை ஒத்துக்கிட்டீங்க. சொல்வதற்கு எந்த கூச்சமும் எங்களுக்கு இல்லையே. இப்ப நீங்க சீமான அப்புறம் எப்படி பேசுறீங்க? அவர் தமிழர், அவர் நாம் தமிழர்னு சொல்றாரு. அது என்ன தமிழர், தப்பு அவன் தமிழர் இல்லைன்னு நான் சொல்றேன். சார், உங்கள்ட்ட என்ன proof இருக்கு? அவன் தமிழர் கிடையாது. புரியுமா பேசக்கூடாது சார் நீங்க? அவன் தமிழர் கிடையாது சார். நீங்க பேசுறீங்க நீங்க. உங்களுக்கு என்ன என்னுடைய proof கருத்து இருக்கு அவன் கையில? தமிழர் இல்ல. உங்களுக்கு என்ன ப்ரூஃப் சார் இருக்கு கையில? அவன் நாங்க ஆந்திராவில இருந்து வந்தோம்னா என்ன ப்ரூஃப் அவன் காட்ட இல்ல, சொல்றான். நீங்களே சொல்றீங்களா தெலுங்காரங்கன்னு சொல்லிட்டீங்க. நாங்க- உங்கள்ட்ட நீங்களே வாயில சார், சொல்றீங்க. தெலுங்கு ஒன்றை தமிழ்நாடு புரிந்து கொள்ளுங்கள். மொழி கிடையாது. ஆந்திரா மொழி தானே அது. தமிழ்நாடு என்பது ஜாதி அல்ல. தமிழ்நாடு என்பது ஒரு பெயர். நாங்கள் தமிழர்கள் என்று சொல்கிறீர்களே சீமான் போன்ற ஆட்கள், அது என்ன ஜாதியா? தமிழர் என்பது ஜாதியா? முதலில் நான் அவர் பேசி- மொழி தானே. என்னை பேச அளவு செய்யுங்கள். இல்ல சார், நாம் தமிழர் கட்சி தானே வச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சி தானே வச்சிருக்காரு. யாரு அவர் ஜாதி கட்சியை வைக்கல. வேண்டுமானாலும் சார், அவர் தெலுங்கு குடும்பத்திலிருந்து வந்தவர் இல்ல. அவர் தெலுங்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க தெலுங்கு வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். ஆமா, நான் தெலுங்கு குடும்பத்தில் வந்தவன். எங்கள் மக்களுடைய உரிமைகளுக்காக நான் தெலுங்கு வச்சிருக்கேன். நீங்க எப்படி சீமான் அவர்களை அந்த மாதிரி நான் வார்த்தையை பேசி சொல்ல first மாட்டீங்க? முடிச்சிடுறேன். என்னுடைய வாதத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். இடையிடையிலே நீங்கள் குறுக்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்டு பேசுங்க சார், பேசுங்க. உங்களுடைய பிரதான கேள்வி என்ன சொல்லுங்கள். அதான் நீங்க மலையாளின்னு சொல்றீங்க, அவங்களோட என்ன ப்ரூஃப் இருக்கு? எங்களை தெலுங்கு, நாங்க ஆந்திராவிலிருந்து வந்தவர் என்கிறாரு. ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு நாட்டுல இருந்து வராங்கன்னா ஒரு இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. தமிழகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஆவணம், ராஜகுமார் நாயுடு இந்த ஊர்ல இருந்து குண்டூர்ல இருந்து வந்தாரு, இல்ல ஹைதராபாத்ல இருந்து வந்தாரு, உங்களால ஆதாரம் கொடுக்க முடியுமா? விஜயநகர பேரரசு மதுரையில இருந்தா சார் ஸ்டார்ட் ஆச்சு, ஆந்திரால இருந்தானே ஸ்டார்ட் ஆயிருக்குது, கர்நாடகால இருந்தானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. விஜயநகர பேரரசு ஆந்திராவில இருந்து ஸ்டார்ட் ஆகவில்லை. நீங்களே மறைக்கிறீங்க. நீங்கள் வரலாறை ஒழுங்காக படிக்க வேண்டும். விஜயநகர பேரரசுடைய தலைநகரம் ஹம்பி, நீங்களே சொல்றீங்க. கர்நாடகா. அப்புறம் அந்த சைடுல தானே சார் வந்திருக்கு. அந்த சைடு இந்த சைடுன்னு சொல்லாதீங்க. தமிழ்நாட்டுல இல்ல, விஜயநகர பேரரசு ஆந்திர பேரரசு அல்ல. சென்னையில இல்ல, வேற சைடுல இருந்தானே வந்திருக்கீங்க. அதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. சார், நான் எதையும் ஒத்துக்கொள்ளவில்லை. விஜயநகர பேரரசு ஆந்திர பேரரசு என்று ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறீர்கள், நான் மறுக்கிறேன். அது ஒரு கர்நாடகத்தை, ஹம்பியை இன்றும் எச்சங்கள் இருக்கிறது, வேற ஸ்டேட் தான், விழுமியங்கள் இருக்கிறது. தமிழ்நாடு கிடையாது, வேற ஸ்டேட் தானே அது. சார், இன்றுதானே சார் ஸ்டேட்டு. நான் தான் உங்களிடம் சொல்கிறேன், திருவாளர் நேரு அவர்கள் 1952க்கு பின்னாடி தான் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், ஸ்டேட் ஆஃப் ஆந்திரான்னு பிரித்தார். சீமானவர் தான் சொல்றாரு. நீங்க என்ன சொல்கிறேன், சொல்றாரு 1000 வருஷத்துக்கு முன்னே ராஜராஜ சோழனை பத்தி பேசுறல்ல, 52க்கு முன்னாடி இந்த அரசியல் நீ கொண்டுவான்ற. ஐ வாண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி பேக். இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அவர் யாருங்க? அவன் யாருங்க? அவன் யார்? அவன் யார் சார்? தமிழ்நாட்டுடைய அத்தாரிட்டி அவன் தமிழ்நாட்டுடைய அத்தாரிட்டி கேக்குறாரு அவர். சார், அவன் ஒன்றும் தமிழ்நாட்டினுடைய அத்தாரிட்டி கிடையாது. இந்திய அரசியல் சட்டம் தான் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவுடைய அத்தாரிட்டி. அதுக்கு தான் நம்ம பதில் சொல்றோம். ரோட்ல போற பயிர்கள் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 26ல தனித்து போட்டியா இல்ல கூட்டணி போட்டியா சார்? சார், எங்களுடைய இன்றைய நிலை தனித்து போட்டியிடுவதாக திட்டம். அதை பேசித்தான் என்னுடன் வந்திருக்கிறார்கள் வேட்பாளர்கள். இன்னும் வரவிருக்கிறார்கள். இன்னும் 2-3 கட்டங்களிலே மதுரை போன்ற இடங்களிலே வேட்பாளர் அறிமுகம் செய்ய இருக்கிறேன். இன்றைய தேதி வரை 53 வேட்பாளர்கள் என்னிடம் இருக்கிறார்கள். இன்னும் 100 வேட்பாளர்கள் நான் அறிமுகப்படுத்துவத திட்டம். 234 போடணுன்ற திட்டம் எனக்கு இல்லை. தமிழ்நாட்டுல நாம் தமிழ் கட்சி தவிர வேற எந்த கட்சியும் தனித்து போட்டி இல்லை, நீங்க தான் அடுத்ததா போட்டிடுறீங்க. எப்படி? நாம் தமிழர் கட்சியை நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை. நான் சட்டம் படித்தவன், இந்திய நாட்டினுடைய சட்டத்தை கரைத்து குடித்தவன், வரலாறு தெரிந்தவன். நான் வரலாற்றின் மாணாக்கன், MA ஹிஸ்டரி படித்தவன். எங்களுக்கு மற்றவங்களை போய் நாங்கள் பார்த்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தெலுங்கர் கட்சின்னு வந்திருக்காங்க, அதே மாதிரி தானே பேரும் டைட்டில் அப்படியே. அவர் இந்த பேட்டிக்கு சம்மந்தம் இல்லை, சம்மந்தம் வந்திருக்காரு. நான் TTNP-யினுடைய பிரஸ் மீட் அது சார். இந்த அவரை நீங்கள் தனியாக சென்று சந்திக்கும் பொழுது அதற்குரிய பதிலை சார், திராவிட கட்சி தலைவர் கூட்டணி அமைத்து கூட்டணியை பற்றியே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா கூட்டணி அறிவிப்பீங்களா அப்படின்றதுதான் எங்களோட கேள்வி. சார், எங்களது சமுதாயத்துடைய கோரிக்கைகள் என்பதுதான் மிக. உங்களோட கோரிக்கைகள் என்னென்ன? MLA ஆகணும், அமைச்சர் ஆகணும், MP ஆகணுன்றதுலாம் என்னுடைய கோரிக்கை பெருசா இல்ல.
நீங்க எம்எல்ஏ எம்பி ஆனாதானே உங்க சமூக மக்களோட கோரிக்கை நிறைவேற்ற முடியும், அதிகாரம் இருந்தா நீங்க நிறைவேற்ற முடியும். எங்களுடைய நோக்கமே எங்க மக்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். கோட்டாவும் இல்லை, நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். வரலாற்றில் வேதனையான இந்த வரிகளை நான் சொல்கிறேன். நீங்கள் அழுத்தம் திருத்தமாக இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் இந்த செய்தியை. எங்களுக்கு என்று எந்த கோட்டாவும் இல்லை. நாங்கள் அனாதைகளாக நடுத்தருவில் நிற்கிறோம். இந்த மண்ணை ஆண்ட பரம்பரை அனாதைகளாக நிற்க வேண்டிய நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். டிவிகே பத்தி உங்க கருத்து இல்லை. வேலூர்ல நடந்த கூட்டத்தில் கூட மக்கள் சாரசாரியா போறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? இது இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு. இட் இஸ் a democratic state. யாருக்கு வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அவர்களுக்கு என்று சில கொள்கைகள் இருக்கலாம். டிவிகேயை பத்தி நான் எந்த கருத்தும் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஓகே சார். அவர்கிட்டையும் தெலுங்கு இளைஞர்கள்லாம் இருக்காங்க, ரசிகர்கள்லாம் எல்லாருமே இருக்காங்க, அவரை பின்பற்றுறாங்க. இருப்பாங்க. ஒரு நடிகர் வரும்பொழுது எல்லா மதம், எல்லா இனம், அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களும் இருப்பார்கள். அது நடைமுறையில் உள்ளதுதான் சார். திராவிட தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லோ மஞ்சள் துண்டோட இருப்பாரு. ஆனா நீங்க மஞ்சள் துண்டு போட, ஆனா எல்லார்ட்டையும் மஞ்சள் துண்டு பார்க்க முடியாது. அது என்ன மஞ்சளுடைய அவசியங்கள்? கலைஞருடைய மஞ்சள் துண்டையும் எங்களையும் சம்பந்தப்படுத்தாதீர்கள். எல்லாருக்கும் போட்டிருக்கீங்க. எங்கள் மக்கள் மஞ்சளைத்தான் பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் சார் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், சொல்கிறேன். தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள மதுரை, எங்களது மாமன்னர் திருமலை நாயக்கருடைய மகால் மீது மஞ்சள் கொடி பறக்கிறது. நீங்கள் இல்லை என்று என்னிடம் வாதிடுங்கள், நான் பிறகு பதில் சொல்கிறேன். இப்ப காவி மஞ்சள் இணையமா சார்? ஆந்திரால சந்திரபாபு நாயுடு மஞ்சள் தான் சார் போட்டிருக்காரு. சார், ஆந்திரால சந்திரபாபு நாயுடு மஞ்சள் தான். அவர் என்னுடைய சகோதரர். சந்திரபாபு நாயுடு நானும் சகோதரர்கள், உடன்பிறவா சகோதரர்கள். அவர் போட்டிருக்க மஞ்சள் கொடி தான் நானும் போட முடியும். அங்கிருந்து தானே இங்க வந்து கருப்பு கொடி போட முடியாது. அங்கிருந்து தான் சார் இங்க வந்திருக்காரு. சார், ஆந்திரால தான் வந்திருக்கீங்க. ஆனா ஆந்திராவை பேஸ் பண்ணி தான். ஆந்திராவிலிருந்து நான் வரவில்லை. அப்படிதான் பண்றீங்க. ஆந்திராவிலிருந்து நான் வரவில்லை. நான் இந்த மண்ணிலே பிறந்தவன். I am son of the soil. அப்படி என்றால் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், அப்படித்தானே சார்? யார் வந்தார்? வந்தாரை யார் வந்தார்? வந்திரி பேர் தான் பிறக்க முடியுது. யார் வந்தார் என்று கேட்கிறேன். தெலுங்கர்கள் யார் வந்தாலும் இப்ப பீகார்ல மறுபடியும் சொல்கிறேன். நான் திருக்கோயிலூர் டேனிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டலிலே பிறந்தவன். அதற்கான ஆதாரங்களை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். பூர்வீக ஆந்திரா தானே சார்? வந்தாரை வாழ வைக்கும் என் தமிழகம். பூர்வீகம் ஆந்திரா என்பது இல்லை. கர்நாடகா ஹம்பி அப்போ இல்லை. அது ஏன் சார் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க? ஆந்திரா வந்தோன்னு ஏன் தைரியமா சொல்ல முடியல? திராவிட கட்சிகளையும் தெலுங்குல யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆமான்னு ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. வீட்டுல தெலுங்கு பேசுறீங்க, வெளியும் தெலுங்கு பேசுறீங்க. தமிழகத்திலே ஒத்துக்கிற மட்டும் மாட்டேங்கிறீங்க. தமிழருங்கிறீங்க. தமிழகத்திலே வாழுகிற 2 கோடி மக்களுக்கும் ஸ்பீச் ஸ்டேட் என்று சொல்லுவார்கள் சட்டத்திலே. ஸ்பீச் ஸ்டேட். எங்களுக்கு எங்கள் மொழியை அதிகமாக பேசுகிற ஆந்திரா தெலுங்கானாவில் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. நாங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். ஆந்திராவிலே எங்களுக்கு எந்த சொத்துக்களும் இல்லை. எங்கள் ஊர் ஆந்திராவில் இல்லை. எங்கள் முன்னோர்கள் ஆந்திராவில் வசிக்கவில்லை. நான் சொல்லுகிறேன், என்னுடைய விழுப்புரம் மாவட்டம், என்னுடைய ஊருக்கு வாருங்கள். 800-900 ஆண்டுகளாக ஒரே வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய முன்னோர்கள் அங்கிருந்து வந்தார்கள் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஓகே சார்.